Hi friends, welcome to Sweetie Tech channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல நம்ம யார் கூடயாவது பர்சனலா chat பண்றோம் அப்படின்னா அந்த கான்டாக்ட வந்து யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கான்டாக்ட வந்து chat lock பண்ணி சேஃபா நம்ம chat பண்ணிக்கலாம். இந்த chat lock வந்து எப்படி பண்றதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ப வந்து ஓபன் பண்ணிட்டு எந்த கான்டாக்ட வந்து உங்களுக்கு chat lock பண்ணணுமோ அந்த கான்டாக்ட வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல மேல இருக்க அவங்க நேம வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல கீழே வந்தீங்கன்னா chat lockனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க மொபைல் லாக்க வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இதுல ஓகே இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த கான்டாக்டுக்கு வந்து நம்ம chat lock பண்ணிட்டோம். இப்போ இந்த கான்டாக்ட வந்து நம்ம பாக்குறது எப்படின்னா இந்த வாட்ஸ்அப்ல வந்து ஹோம் பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த ஹோம் பேஜ்ல வந்து மேல இருந்து கீழே நீங்க இழுத்தீங்க அப்படின்னா அதுல லாக்டு சாட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்க மொபைல் லாக்க வந்து என்டர் பண்ணாலே நீங்க chat lock பண்ண அந்த கான்டாக்ட் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த கான்டாக்ட் கூட chat பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா, இப்ப உங்க வாட்ஸ்அப்ப வந்து யாராவது ஓபன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அதுல லாக்டு சாட்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை வச்சு நீங்க யார் கூடயும் பர்சனலா chat பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த லாக்டு chat அதாவது chat lock இருக்குல்ல, அதையே நம்ம ஒரு சீக்ரெட் கோட் நம்பர் மூலம் அதை ஹைட் பண்ணி வைக்கணும். இந்த ஹைட் பண்ணி வைக்கிறது மூலம் என்ன யூஸ்னா, யாராவது நம்ம வாட்ஸ்அப்ப வந்து ஓபன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அதுல லாக்டு சாட்னு ஒரு ஆப்ஷனே ஷோ ஆகாது. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லாக்டு சாட்டுக்கு இனி சீக்ரெட் கோடு ஒண்ணு செட் பண்ண போறோம். அது எப்படின்னா, இப்ப பாருங்க இதுல மேல இருக்க இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதுல வந்து chat lock செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஹைட் லாக் சாட்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து கிரியேட் சீக்ரெட் கோடு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீக்ரெட் கோடை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1234ன்னு சீக்ரெட் கோடை வந்து செட் பண்றேன். அப்புறம் கீழே இருக்க இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல இப்ப செட் பண்ண சீக்ரெட் கோடை வந்து ஒருக்க கூட என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த டன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து இந்த கான்டாக்டுக்கு chat lock போட்டு அதுக்கு சீக்ரெட் கோடை வந்து செட் பண்ணிட்டோம். இனி இந்த வாட்ஸ்அப்ப வந்து யாரு ஓபன் பண்ணி பார்த்தாலும் அதுல இந்த லாக்டு chat ஆப்ஷனே ஷோ ஆகாது. இந்த லாக் பண்ண கான்டாக்ட் கூட உங்களுக்கு chat பண்ணணும் அப்படின்னா இந்த மேல இருக்க சர்ச் பார்ல உங்களோட சீக்ரெட் கோடை வந்து என்டர் பண்ணா மட்டும்தான் இதுல லாக்டு சாட்னு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி அந்த கான்டாக்ட் கூட நீங்க chat பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு எந்த கான்டாக்ட் கூட பர்சனலா chat பண்ணணுமோ அந்த கான்டாக்டுக்கு வந்து chat lock போட்டு அதுக்கு சீக்ரெட் கோடும் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.